புதுயுகம் நேயர்களுக்கு ஆன்மீகம் கலந்த அன்பு வணக்கங்கள்.
நலம் தரும் நவராத்திரி என்ற இந்த சிறப்பு நிகழ்ச்சியில் எதற்காக இந்த நவராத்திரி அப்படின்னு சொல்கிறோம், அதாவது ராத்திரி பண்ணுற பூஜையினால தான் இதுக்கு பேர் நவராத்திரி. ஏன்னா அந்த சக்திக்கே, அம்பாளுக்கே மகிஷாசுரனை வதம் பண்ணுற சக்தி இல்லையாம். அப்போ தேவர்கள் எல்லாம் தவமிருந்து அவர்களுடைய சக்தி எல்லாம் இந்த அம்பாளுக்கு கொடுத்து மகிஷாசுரனை வதம் பண்ணுறதுக்கு ஒரு சக்தி கொடுத்தா. அப்போது 9 நாட்கள் 9 இரவுகள் பூஜை பண்ணால் இந்த தேவர்கள் எல்லாம் அதுலேருந்து வர சக்தியை எடுத்து 9 ஸ்வரூபமாக எடுத்து 10ஆவது நாள் மகிஷாசுரனை வதம் செய்தாள் அம்பாள். அந்த மகிஷாசுரன், மகிஷன் அப்படின்னா எருமைன்னு சொல்கிறோம், அதாவது சோம்பல் மற்றும் அறியாமை. அப்போ நம்ம என்ன வேண்டணும் இந்த 10ஆவது நாள் அன்னைக்கு அப்படின்னா, இந்த அறியாமை நீங்கி, அறியாமை என்னும் இருள் நீங்கி நம்மளுடைய வாழ்க்கை பிரகாசமாக இருக்கணும் அப்படின்னு அம்பாள் கிட்ட வேண்டுறோம். நம்மளுடைய வாழ்க்கையில் எத்தனை இரவுகள் வந்தாலும் இந்த 9 இரவுகளுக்கு ஈடு இணை எதுவுமே இல்லை அப்படின்றதை இந்த அழகான பாடலை கேட்டு நாம் உணருவோம். எத்தனை இரவுகள் வந்தாலும் இந்த 9 இரவுக்கு ஈடாகுமோ? எத்தனை இரவுகள் வந்தாலும் நவராத்திரி 9 இரவுக்கு ஈடாகுமோ? சக்தி தேவியின், கலைவாணி தேவியின், அஷ்டலக்ஷ்மி தேவியின் அருள் இல்லாமல் இந்த உலகம்தான் என்ன இயங்குமோ? 10 நாட்கள் 10 வித அலங்காரம், 10 நாட்கள் அர்ச்சனைகள் 100,000. 10 நாட்கள் 10 வித அலங்காரம், 10 நாட்கள் அர்ச்சனைகள் 100,000. பக்தர் கூட்டம் பாடும் அவள் நாமம் 1000. அந்த சக்தி நாமமே நமக்கு ஓங்காரம். அன்னை முத்துமணி மண்டபத்தில் அமர்ந்திருந்தாள், அன்னை முத்துமணி மண்டபத்தில் அமர்ந்திருந்தாள். புத்தொளி வீசிடும் அன்னை புவனேஸ்வரி தேவியும் தன்னை, புத்தொளி வீசிடும் அன்னை புவனேஸ்வரி தேவியும் தன்னை நவரத்னமணி மாலைகளால் அலங்கரித்து முத்துமணி மண்டபத்தில் அமர்ந்திருந்தாள், அன்னை முத்துமணி மண்டபத்தில் அமர்ந்திருந்தாள். நெற்றியில் மின்னிடும் திலகம், நம் நெஞ்சினை கவர்ந்திடும் மஞ்சள் முகம். நெற்றியில் குங்கும திலகம், நம் நெஞ்சினை கவர்ந்திடும் மஞ்சள் முகம். தங்கத்தினால் ஆனதொரு சிம்ம வாகனம், சங்கத்தமிழ் புலவர்கள் பாடும் மோகனம். நாமகள் நல்லதொரு வீணை இசைக்க, நான் மகன் சமரமும் வீசியிருக்க, நான் முகன் தேவர்களும் கூடி துதிக்க, அதை நாரணனும் சங்கரனும் கண்டுகளிக்க. முத்துமணி மண்டபத்தில் அமர்ந்திருந்தாள், அன்னை முத்துமணி மண்டபத்தில் அமர்ந்திருந்தாள். கரும்பு வில் ஏந்தி கதிர் மதியம் தாங்கி கருணை வடிவாய் காட்சி தந்தாள். கரும்பு வில் ஏந்தி கதிர் மதியம் தாங்கி கருணை வடிவாய் காட்சி தந்தாள். அரும்பு புன்னகையுடன் முகம் மலர்ந்தாள், அரும்பு புன்னகையுடன் முகம் மலர்ந்தாள். அன்னை அருள்மழை பொழிந்திட காட்சி தந்தாள். 10 நாட்கள் 10 வீத அலங்காரம், 10 நாட்கள் அர்ச்சனைகள் 100,000. 10 நாட்கள் 10 வீத அலங்காரம், 10 நாட்கள் அர்ச்சனைகள் 100,000. பக்தர் கூட்டம் பாடும் அவள் நாமம் 1000. அந்த சக்தி நாமமே நமக்கு ஓங்காரம். அன்னை முத்துமணி மண்டபத்தில் அமர்ந்திருந்தாள், அன்னை முத்துமணி மண்டபத்தில் அமர்ந்திருந்தாள்.
வாழி சரஸ்வதி தேவி சரணம், அம்மா தாயே லக்ஷ்மி சரணம், அம்மா தாயே துர்கா சரணம், அம்மா ஸ்கந்தமாதா சரணம், அம்மா ஸ்கந்தமாதா சரணம், அம்மா அம்மா துர்க்கையம்மா, மகாலட்சுமி அம்மா, சரஸ்வதி அம்மா. இந்த நவராத்திரியிலே 9 இரவுகளும் உன்னை இடைவிடாமல் பூஜை செய்தவர்களுக்கு, ஒலு வைத்தவர்களுக்கு நோய் நொடி இல்லாத வாழ்வினையும் சகல செல்வங்களையும் கல்வியையும் வீரத்தையும் அருள வேண்டும். துர்கா லட்சுமி சரஸ்வதி தாயே ஓம் சக்தி, ஓம் சக்தி, ஓம். தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். காலங்கள் ஒரு பக்கம் வளர்ந்துக்கிட்டே இருந்தாலும் மனிதர்களோட கண்டுபிடிப்பும் வளர்ந்துக்கிட்டே தான் இருக்குன்னு சொல்லலாம். வாட்ஸ்அப், இன்ஸ்டாவை அப்டேட் பண்ணுற மாதிரி இந்தியாவும் தன்னைத்தானே அப்டேட் பண்ணிக்கிட்டு இருக்கு. அந்த வகையில் ஏஐ பற்றி கண்டிப்பாக சொல்லியே ஆகணும். தொழில்களிலும் ஊடகங்களிலும் பெருமளவு பேசப்பட்டு வந்துகிட்டு இருக்கு. அந்த ஏஐ வச்சு நவராத்திரிக்கு கொலு பண்ணியிருக்காங்க அப்படின்னா நம்ப முடியுமா? அதை பார்க்கறதுக்காக தான் அடையாரில் இருக்கிற தொலைக்காட்சி நேயரான திருமதி ஸ்ரீவித்யா மகேஷ் அவர்கள் வீட்டுக்கு வந்திருக்கோம். உள்ள போய் பார்க்கலாமா? வாங்க. வணக்கம் மேம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்கள் நல்லா இருக்கீங்களா? மேம் மேம் நம்ம ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு தீமில் வைக்கிறோம் இல்லையா? இந்த வருஷம் என்ன தீமில் வச்சுருக்கீங்க? அதை பற்றி எங்களுக்கு கொஞ்சம் சொல்கிறீங்களா? கண்டிப்பாக சொல்கிறேன். புது யுகம் நேயர்களுக்கு வணக்கம். இந்த வருஷம் என்னோட கொலுவோட தீம் வந்து குறையொன்றும் இல்லாத கோவிந்தா அப்படிங்கிறது தான் என்னோட தீம். ஆண்டாள் வந்து தன்னோட 28வது திருப்பாவை பாடலில் ஒரு லைன் வருது, குறையொன்றும் இல்லாத கோவிந்தா அப்படின்னு ஒரு லைன் வருது. இப்போ என்னோட 2 குழந்தைகள் இருக்குன்னா, நான் வந்து ஒரு குழந்தை ரொம்ப நல்லா படிக்கிறது, ரொம்ப நல்லா பாடுறதுன்னு ஏதாவது சொன்னேன்னா, இன்னொரு குழந்தைய பற்றி நான் பேசவே இல்லைனாக்க ஆட்டோமேட்டிக்காக அங்கே ஒரு கம்பேரிசன் வருது. அதுபடி பார்த்தா கோவிந்தனுக்கு குறையே இல்லை அப்படின்னு ஆண்டாள் பாடியிருக்கானா, அப்போ வேறு யாருக்கு குறை இருந்தது அப்படிங்கிற அந்த கேள்வி அங்கே வருது. அதுக்கான தேடல் தான் இந்த கொலுவோட தீமே. ஸோ ஈக்குவல் கம்பேரிசன்னு பார்க்கும்போது இதுக்கு முந்தின அவதாரம் வந்து ராமாவதாரம். ஸோ ராமாவதாரத்தில் அவருக்கு ஏதாவது குறை இருந்திருக்குமா? அந்த குறைகளை எப்படி கிருஷ்ணர் வந்து நிவர்த்தி பண்ணிட்டார், அதனால குறையில்லாத கோவிந்தான் ஆண்டாள் பாடினா அப்படிங்கிறத பற்றின கதை தான். இதில் 13 சீன்ஸ் இருக்குது. முதல் கதை வந்து ராமர் வந்து கௌசல்யாவுக்கு குழந்தையா பிறக்கும் பொழுது கௌசல்யாவுக்கு கொஞ்சம் வயது ஆயிடுறது. அதனால் கௌசல்யா வந்து தாலாட்டு பாடுறது வந்து குலசேகர தாழ்வார் அப்படிங்கிறவங்களை வச்சு தாலாட்டு பாட சொன்னாங்க. ஸோ ராமருக்கு வந்து ஒரு குறை இருந்திருக்கலாம். இதை வந்து கிருஷ்ணர் எப்படி நிவர்த்தி பண்ணிக்கிறார் அப்படின்னாக்க 2 தாய்களை தேர்ந்தெடுத்து, யசோதா, தேவகி, இவங்க 2 பேரை தேர்ந்தெடுத்து யார்கிட்ட இருந்தாலும் அவங்க வந்து பாராட்டி சீராட்டி தாலாட்டி செலிப்ரேட் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரியா அந்த குறையை அங்கே நிவர்த்தி பண்ணிக்கிறார். அடுத்ததாக 2வது வந்து ஒரு தந்தை வந்து ஒரு குழந்தையை பாதுகாத்து வளர்க்க வேண்டியவர். அவரே தசரதரே வந்து ராமரை காட்டுக்கு போ அப்படின்னு சொல்ல வேண்டிய ஒரு சூழல் வந்ததால் ராமருக்கு அது ஒரு வருத்தம் இருந்திருக்கலாம். அதனால் கிருஷ்ணர் எப்படி அதை சரி செய்துக்கிறாருன்னா, 2 தகப்பன்கள் செலக்ட் பண்ணி வசுதேவர் வந்து ராத்திரி மழையிலையும் அவர் வந்து கூடையில் வச்சு கிருஷ்ணரை காப்பாற்றி கொண்டு போய் வேறு இடத்துல பத்திரப்படுத்துகிறார். அதே மாதிரி நந்தகோபர் வந்து குழந்தை தூங்கிட்டு இருக்கும்போது கூட எறும்போ வேறு எந்த பூச்சி கடிச்சிடாமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஈட்டியை வச்சுட்டு ராத்திரி பூரா தூங்காமல் கண்முழிச்சு சுற்றி வரதா நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அந்த மாதிரி பார்த்துக்கிற 2 தகப்பனை தேர்ந்தெடுத்ததால் தந்தை ஓட அந்த குறையை வந்து இங்கே நிவர்த்தி பண்ணிக்கிறார். 3வது கதையாக குரு வசிஷ்டர் ராமருக்கு வந்து பட்டாபிஷேகத்துக்காக ஒரு நாள் குறிக்கிறார். அந்த குறித்த நாளில் அவருக்கு பட்டாபிஷேகம் நடக்கக்கூடிய சூழல் இல்லை. அதனால் குரு குறித்த நாளில் செய்ய முடியாததை ஒரு வருத்தமாக கொண்டு அவர் வந்து அவருடைய வார்த்தையை பொய்ப்பிச்சிட்டோம் அப்படிங்கிற அந்த ஒரு இதில் அவர் வருத்தப்படுறார். அன்னைக்கு அவருக்கு பட்டாபிஷேகம் நடந்திருந்தால் குருவுக்கான சன்மானம் எல்லாம் வசிஷ்டருக்கு கொடுத்துருப்பாங்க. அதுவும் நடக்கலைங்கிற ஒரு வருத்தம் இருந்தது. அதை கிருஷ்ண ஜனனத்தில் அவர் எப்படி முடிச்சுக்கிறார் அப்படின்னாக்க, கிருஷ்ணர் வந்து சாண்டிபனி அப்படிங்கிற ஒரு ரிஷிக்கிட்ட 64 நாட்கள் தங்கியிருந்து 64 கலைகளையும் பயில்றார்.
அப்போ அந்த குருகுல வாசம் முடியும் போது குரு கிட்ட கேட்குறார், உங்களுக்கு என்ன சன்மானம் கொடுக்கணும், கைமாறு செய்யணும் அப்படின்னு கேட்குறார். அப்போ அவர் வந்து என் ரிஷி பத்னி கிட்ட, ஒய்ஃப் கிட்ட கேளுங்கன்னு சொல்லிடுறார். அப்போ ரிஷி பத்னி சொல்கிறா, எனக்கு சில குழந்தைகள் பிறந்து இறந்துடுத்து, நீ மகாவிஷ்ணு தானே, அதனால் நீ எனக்கு அந்த குழந்தைகளை திரும்ப கொண்டுண்டு வா அப்படின்னு சொல்கிறாரு. அதனால் இவர் கிருஷ்ணர் என்ன பண்ணுறார், யமதர்ம ராஜா கிட்ட போராடி அதை வந்து குழந்தைகளை மீட்டு கொண்டு வரார். ஸோ அந்த குருவுக்கு தேவையான ஒரு விஷயத்தை கொடுத்து கைமாறு செய்து இந்த குறையை அங்கே நிவர்த்தி பண்ணிக்கிறார். 4வது கதையாக ராமருக்கு அக்கா சாந்தான்னு ஒருத்தி இருந்தாங்க. தசரதனுக்கு பிறந்த முதல் குழந்தை. அவர் வந்து ரோமபாதன் அப்படின்னு தன்னுடைய நண்பருக்கு குழந்தை இல்லை அப்படிங்கிற காரணத்தால் அந்த சாந்தாவை வந்து ரோமபாதனுக்கு தத்து கொடுத்திருந்தார். அந்த குழந்தையை வந்து வளர்ந்து கல்யாண வயது ஆன பிறகு ரிஷ்யஸ்ருங்கர் அப்படிங்கிற ஒரு ரிஷியை கல்யாணம் பண்ணிட்டாங்க. அது வரைக்கும் கூட தசரதனுக்கு வேறு குழந்தை பலன் கிடைக்காததுனால அவர் வந்து புத்திரகாமேஷ்டி யஜ்யம் பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணுறார். அந்த யஜ்யத்தை பண்ணி வைக்கிறதே அந்த ரிஷ்யஸ்ருங்கர் அவருடைய மாப்பிள்ளை தான். ஸோ அந்த அளவுக்கு வயது வித்தியாசம் இருந்ததால் ஒரு அக்காவுக்கு தான் செய்ய வேண்டிய கடமைகளை செய்யலை அப்படிங்கிறதும், ஒரு அக்காவுடைய பாசம் நமக்கு கிடைக்கல அப்படிங்கிறதும் ராமருக்கு வருத்தமாக இருந்திருக்கலாம். அதை வந்து கிருஷ்ணர் ஜனனத்தில் அவர் எப்படி திருப்தி பண்ணிக்கிறார்னா, யோகமாயா வந்து கருவில் இருக்கும்போதே கிருஷ்ணர் அவருடைய பாதுகாத்தலை தொடங்கிடுறார். அந்த கருவிலிருந்து வேற ஒரு கருவுக்கு அவங்கள மாற்றி வச்சு பிறக்கும் முன்பே பாதுகாக்கிறார். அதே மாதிரி யோகமாயா என்ன பண்ணுறானாக்க, கிருஷ்ணரையும் கிருஷ்ணருடைய ஊரில் இருக்கிற மக்களையும் பாதுகாக்கிற கோட்டை காவல் தெய்வமாக அங்கே குடியேறுறாங்க. ஸோ இதை மாதிரி ஒரு அக்கா தம்பியை எப்படி காப்பாற்றுறாங்கன்னு, தம்பி அக்கா மேலே எவ்வளவு பாசமாக இருக்காருங்கிறதையும் இந்த ஒரு இதில் அவர் திருப்தி பண்ணிக்கிறார். அடுத்தது, ராமருக்கு பாட்டோ ஏதாவது ஒரு வாத்தியமோ வாசிக்கணும்னு ஆசை. ஆனால் அவர் ரொம்ப ஷை நேச்சர், அதனால் அவர் வந்து எதுவுமே செய்யலை. கிருஷ்ணர் வந்து அதனால் சின்ன வயசுலேருந்தே புல்லாங்குழல் வாசித்து அந்த ஏக்கத்தை திருப்திப்படுத்திக்கிறார். இங்கே பார்த்தீங்கன்னா ராமர் ஏக்கமாக பார்க்குறதும் கிருஷ்ணர் புல்லாங்குழல் வாசித்து அதை திருப்தி செய்கிறதும் பார்க்கலாம். அதே மாதிரி ராமருக்கு நடனம் ஆடுறதுலையும் மிகுந்த ஆர்வம் இருந்தது. அவர் அதே மாதிரி ஷை நேச்சரால், அவருக்கு கூச்ச சுபாவத்தால் அவர் அதை செய்யலை. கிருஷ்ணர் வந்து காளிங்க நர்த்தனர் மேலே டான்ஸ் ஆடின கதை நமக்கு எல்லாருக்கும் தெரியும். அந்த கண்கொள்ளா காட்சியை பார்க்கறதுக்காக எல்லா தேவர்களும் வராங்க. அதில் சிவன் பார்வதியும் அதை பார்க்கறதுக்கு வராங்க. ஆடலுக்கு பெயர் போன சிவனே வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் மேடையில் தான், ஆடாத மேடையில் தான் நான் டான்ஸ் ஆடுவேன், நீ ஆடுற மேடையில் டான்ஸ் ஆடி என்னை விட சிறந்த கலைஞன்னு நிரூபித்து விட்டேன். சிவன் வாயால் அந்த பெயரை கேட்டதில் ராமருக்கு இருந்த குறை அங்கே நிவர்த்தியாகிறது. அடுத்தது, சீதையை கல்யாணம் பண்ணிக்கிறது நமக்கு எல்லாருக்கும் அறிந்த கதையே. வில்ல உடைத்து கல்யாணம் பண்ணிக்கிறார். ஆனால் இதில் வந்து அவருக்கு என்ன வருத்தம்னா, சீதையை மனம் பொருந்தி மனப்பொருத்தத்தோடு கல்யாணம் பண்ணலை. அந்த ஒரு சர்க்கம்ஸ்டன்ஸால், அந்த வில்ல உடைத்ததால் நடந்த கல்யாணம் அப்படிங்கிற ஒரு வருத்தம் ராமருக்கு இருந்திருக்கலாம். அதை வந்து கிருஷ்ணர் ருக்மணி, பாமா, ராதா அந்த மாதிரி எல்லாரையுமே லவ் பண்ணி கல்யாணம் பண்ணி அந்த குறையை இங்கே தீர்த்துக்கிறார். எல்லா இடங்கள்லையும் பார்த்தீங்கன்னா ராமருக்கு ஒரு குறை இருந்ததுன்னா கிருஷ்ணர் அதை வந்து மல்டிபிள் டைம்ஸ் சாட்டிஸ்ஃபை பண்ணிக்கிறார். அதே மாதிரி தான் இங்கேயும் நிறைய கல்யாணம் பண்ணி அந்த குறையை இங்கே நிவர்த்தி பண்ணிக்கிறார். அதே மாதிரி அடுத்தது வந்து ராமருடைய ஜனனமே வந்து, அவதார ஜனனமே வந்து இந்திரன் வந்து சரணாகதி அடைந்து ராவண வதம் பண்ண சொல்லி கேட்டுக்கொண்டதால தான் இந்த ராமாயணம் இதுவே ஆரம்பிக்கிறது. அப்படிப்பட்ட ராமாவதாரத்தில் பட்டாபிஷேகத்தன்னைக்கு இந்திரன் வர மறுத்து அவர் வந்து வாயு பகவான் கையில் ஒரு மாலையை கொடுத்து இதை கிஃப்டாக கொடுத்துடுங்க அப்படின்னு சொல்லி அனுப்புகிறார். அது கொஞ்சம் வருத்தம் இருந்தது. யாருக்காக பிறப்பெடுத்து யாருக்காக ஜனனம் எடுத்து வந்தோமோ அவரே நம்ம பட்டாபிஷேகத்துக்கு வரலை அப்படிங்கிறது அவருக்கு ஒரு வருத்தம் இருந்திருக்கலாம். அதை வந்து கிருஷ்ண ஜனனத்தில் எப்படி அவர் நிறைவேற்றிக்கிறார்னா, இந்திரனுக்கு நந்தகோபாலம் விருந்தாவனத்தில் இருந்தவங்க எல்லாரும் பூஜை பண்ணுறாங்க. அப்போ கிருஷ்ணர் போய் சொல்கிறார், இந்திரனை விட கோவர்தன மலை வந்து ரொம்பவே பவர்ஃபுல்லானது, நீங்கள் அதுக்கு பூஜை பண்ணுங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதை தெரிஞ்சு இந்திரன் ரொம்ப கோவப்பட்டு வருண பகவானை வந்து நீ போய் மழை பெஞ்சு அந்த மக்களுக்கெல்லாம் பாடம் புகட்டு அப்படின்னு சொல்லி அனுப்பிடுறாங்க. ஸோ அப்போ வந்து கிருஷ்ணர் வந்து கோவர்தன மலையை தூக்கி எல்லா மக்களுக்கும் அடைக்கலம் கொடுத்தது நாம் அனைவரும் அறிந்ததே. 7 நாட்கள் அந்த மாதிரி அவர் மலையை தூக்கி அடைக்கலம் கொடுத்ததுக்கு அப்புறம் இந்திரனுக்கு விஷ்ணு
விஷ்ணு கிட்ட போய் நம்ம இப்படி ஒரு இதை பண்ணிட்டோமே அப்படின்னு வருத்தப்பட்டு தன் கையால் கோவிந்த பட்டாபிஷேகம் பண்ணுறார் கிருஷ்ணருக்கு. இங்கே வந்து ராமாவதாரத்தில் மற்ற எல்லா கடவுளும் தேவர்களும் வராங்க, இந்திரன் மட்டும் வரலை. பட் இந்திரன் மட்டுமே தன் கையால் கிருஷ்ணருக்கு கோவிந்த பட்டாபிஷேகம் அங்கே பண்ணி வைக்கிறார். கோமாதா வந்து பால் மழை பொழிந்து ஆசீர்வாதம் பண்ணுறாங்க. இது 8 கதைகள், இதோட 8 சீன்ஸ் முடிஞ்சாச்சு. அடுத்ததாக ராமருக்கு வந்து தேர் ஓட்டணும் அப்படின்னு ஆசை இருந்திருக்கலாம். அவர் கடைசியாக காட்டுக்கு போகும்போது கூட சுமந்தன் தான் கொண்டு போய் விடுறார். அதனால் அந்த தேர் ஓட்டுற ஆசை வந்து அவருக்கு நிவர்த்தி ஆகாமையே இருந்திருக்கு. இதை வந்து கிருஷ்ணாவதாரத்தில் அவர் எப்படி சரி செய்துக்கிறார் அப்படின்னாக்க, அர்ஜுனனும் துரியோதனனும் கிருஷ்ணரை வந்து குருக்ஷேத்திர வாருக்கு முன்னாடி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க அப்படின்னு கேட்குறதுக்கு ஒரே நேரத்தில் வராங்க. அப்போ கிருஷ்ணர் தூங்குற மாதிரி நடிக்கிறார். ஏன்னா அவருக்கு வந்து 2 பேரும் ரிலேட்டிவ்ஸ், உறவினர்கள். எப்படி உறவு அப்படின்னாக்கா, கிருஷ்ணருடைய தங்கை சுபத்ரையை அர்ஜுனன் கல்யாணம் பண்ணியிருக்கார். அதனால் அவர் வந்து மாப்பிள்ளை, வீட்டு மாப்பிள்ளை. அதை தவிர இவரோட நல்ல நண்பர். இதை தவிர அர்ஜுனன் துரியோதனன் வந்து கிருஷ்ணனுக்கு ஒரு பிள்ளை இருந்தது, க்ஷம்பன்னு சொல்லி. ஜாம்பவதி அப்படின்னு கிருஷ்ணரோட ஒரு மனைவிக்கு, கிருஷ்ணருக்கும் அந்த ஜாம்பவதிக்கும் பிறந்த குழந்தை க்ஷம்பன். அந்த க்ஷம்பன்கிறவர் வந்து இவங்க துரியோதனனோட பொண்ணு லக்ஷ்மணா அப்படிங்கிறவங்க கல்யாணம் பண்ணதால் கிருஷ்ணரும் துரியோதனனும் சம்மந்தி. ஸோ சம்மந்திக்கு உதவுறதா இல்லை வீட்டு மாப்பிள்ளைக்கு உதவுறதா அப்படிங்கிற அந்த இக்கட்டான சூழ்நிலைக்கு நம்ம மாட்டக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இவர் தூங்குற மாதிரி நடிக்கிறார். அப்போ அர்ஜுனன் வந்து கால் மாட்டில் வந்து நிற்கிறார், துரியோதனன் வந்து தலைமாட்டில் வந்து உட்காந்துக்கிறார். அப்போ கிருஷ்ணர் வந்து கண் முழிச்சாக்க நம்ம கால் மாட்டில் இருக்கிறதா முதல்ல நம்ம கண்ணில் படும். அதனால் அர்ஜுனனை முதல்ல பார்த்து நீ உனக்கு என்ன வேண்டும் அப்படின்னு கேட்குறார். அர்ஜுனன் இந்த மாதிரி என்னோட போரில் வந்து நீங்கள் எங்கள் கூட நின்று சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு கேட்டுவிடுறார். துரியோதனன் வந்து எனக்கு உங்கள் படையை கொடுங்க, அதை தவிர நீங்கள் அர்ஜுனனுக்கு சப்போர்ட் பண்ணி நிற்கும்போது எந்த ஆயுதத்தையும் போரில் எடுக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு உத்தரவாதத்தையும் வாங்கிக்கிறார். இப்போ அர்ஜுனன் சைடில் கிருஷ்ணன் நிற்கிறார், ஆனால் ஆயுதமே எடுக்கக்கூடாது அப்படின்னாக்க இவரால் அங்கே என்ன பயன், அங்கே இவர் என்ன வேல்யூ ஆட் பண்ண முடியும் அப்படிங்கிற அந்த ஒரு கேள்விக்காக கிருஷ்ணர் என்ன சொல்கிறார், நான் வந்து தேரோட்டுறேன் அப்படின்னு சொல்லி ராமருக்கு தேரோட்ட முடியாத அந்த குறையை அங்கே தேரோட்டி அவர் நிவர்த்தி பண்ணிக்கிறார். அடுத்தபடியாக ராமருக்கு தூதுவராக போகணும் அப்படின்னு ஒரு ஆசை இருந்திருக்கலாம். ஆனால் இலங்கைக்கு ராவணனோட தர்பாருக்கு அனுப்புறதுக்கு ஆஞ்சநேயரை தான் அனுப்ப வேண்டி வந்தது. ஏன்னாக்க கடலை கடந்து போக வேண்டி இருந்ததால். ஸோ அவருக்கு அந்த தூதுவராக போகணும் அப்படிங்கிற அந்த எண்ணம் வந்து நிறைவேறாத ஆசையாக இருந்தது. அது கிருஷ்ண அவதாரத்தில் பாண்டவாஸ் வந்து அஜ்ஞாதவாசம் முடித்து வந்த பிறகு ஒரு பிராமணரை கூப்பிட்டு, வயதான பிராமணரை கூப்பிட்டு துரியோதனன் கிட்ட போய் எனக்கு எங்கள் இந்திரபிரஸ்தாவை திருப்பி வாங்கி கொடுங்க அப்படின்னு அனுப்புகிறாங்க. அந்த துரியோதனன் ரொம்ப கர்வத்தோட அந்த பிராமணரை இது பண்ணி அடித்து அவமானப்படுத்திடுறார். அதனால் கிருஷ்ணர் வந்து நானே தூதுவராக போய் உங்களுக்கு அந்த இதை வாங்கி தரேன், இந்திரபிரஸ்தாவை வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லி போகிறார். அதனால் இந்த ராமருக்கு இருந்த குறைய தூதுவராக இங்கே போய் அதை நிவர்த்தி பண்ணிக்கிறார். அடுத்தது ராமச்சரண ஸ்லோகம் அப்படிங்கிறத வந்து ராமர் ராவண வதமான பிறகு அருள்றார். அது வந்து 2 லைன் தான். இங்கே பார்க்குறீங்க 2 லைன் தான் அந்த ஸ்லோகம். மிகுந்த பொருளுடைய ஸ்லோகம் அது. ஆனால் 2 லைன் தான் சொல்லியிருக்கார். அவருக்கு அதனால் ஒரு சின்ன வருத்தம். இவ்வளவு பேர் கேட்கக்கூடிய ஒரு ஆடியன்ஸ் இருந்தும் நம்ம வந்து 2 லைன் தான் பேசினோமே, நம்ம நிறையா பேசியிருக்கலாமே அப்படின்னு ஒரு வருத்தம் இருந்திருக்கலாம். அதனால் பகவத்கீதை வந்து 700 சரண ஸ்லோகமாக சொல்லி கிருஷ்ணர் வந்து அதை நிவர்த்தி பண்ணிக்கிறார். அடுத்ததாக கூனிங்கிறவங்க தான் ராமர் வந்து காட்டுக்கு போகிறதுக்கான முக்கிய காரணம். ராமாயணத்தில் கைகேயிடம் மனசை மாற்றி ராமரை காட்டுக்கு 14 வருடங்கள் அனுப்பி வச்சிடுறாங்க. ராமர் சின்ன வயசில் இருக்கும்போது ராம லக்ஷ்மண பரத சத்ருக்னர் 4 பேரும் விளையாடிக்கிட்டு இருக்கும்போது இந்த கூணல் விழுந்த ஒரு லேடியை பார்க்கும்போது அவங்களுக்கு விளையாட்டில் கிண்டல் பண்ணி கொஞ்சம் கல்லெறிந்து விளையாடிட்டாங்க. அப்போ ராமர் ஒரு அவதார புருஷனாக இருந்து அந்த கூனை சரி செய்யாமல் நம்ம வந்து விளையாடிட்டோமே, அதனால தான் அவங்களுக்கு இவ்வளவு கோபம் வந்தது அப்படிங்கிறத உணர்ந்து சரி செய்யாமல் போயிட்டோமே அப்படிங்கிற ஒரு
குறை இருந்திருக்கலாம். அதை எப்படி கிருஷ்ணாவதாரத்தில் சரி பண்ணிக்கிறாருன்னா, கிருஷ்ணர் கம்சனோட ராஜ்யத்தில் வந்து திரிவக்ரா அப்படிங்கிற ஒரு லேடி, திரிவக்ரா அப்படின்னு பேர் சொல்கிற மாதிரியே 3 வக்ரங்கள் உடையவள், உடம்பில் 3 வக்ரங்களுக்கு, ஒன்று வந்து கூணு, ஒரு கால் சரியில்லாத, கை சரியில்லாத 3 வக்ரங்களை உடையவள் திரிவக்ரா. அவள் கம்சனோட ராஜ்யத்தில் சந்தனம் அரைக்கிறவ, கம்சனுக்கு சந்தனம் அரைச்சி கொண்டு கொடுப்பா. அவள் வந்து கிருஷ்ணரை பார்த்த உடனே மெய் மறந்து, அந்த அழகில் மெய் மறந்து அவருக்கு சந்தனத்தை கொடுத்துடுறா. அவர் அந்த சந்தனத்தை எடுத்து திரிவக்ராக்கு பூசி விட்டுறதால அவளுடைய கூன், கை, கால் வக்ரம் எல்லாம் சரியாகி அழகான பெண்ணாக மாறிவிடுகிறாள். ஸோ இங்கே ஒரு குறையை சரி பண்ணலை அப்படின்னு அவர் தவிச்சதுக்கு இங்கே 3 குறையை சரி செய்து அதை நிவர்த்தி பண்ணிக்கிறார். கடைசி கதையாக 13வது கதையாக ராமர் வந்து அவதாரம் முடிஞ்சு வைகுண்டத்துக்கு திரும்ப போகும்போது அயோத்தியாவில் இருக்கிற அவ்வளவு பேரையும் மோட்சம் கொடுத்து, அதாவது திரும்ப பிறப்பு இறப்பு அந்த சைக்கிள்லேருந்து விடுவிச்சு அவங்கள வந்து மோட்சம் கொடுத்து வைகுண்டத்துக்கு அழைச்சிட்டு போகிறார். புல் பூண்டு செடி கொடி அனிமல்ஸ் எல்லாத்தையும் மொத்தமாக அயோத்தியாவிலிருந்து மொத்தமாக வைகுண்டத்துக்கு அழைச்சின்னு போகிறார். ஆனால் மோட்சம் கொடுக்கறது அப்படிங்கிறது வந்து ஒரு ரிஷியால் கூட செய்ய முடியும். நல்ல பவர்ஃபுல் ரிஷி கூட மோட்சம் கொடுக்க முடியும். இதுக்கு ஒரு அவதார புருஷன் தேவையில்லை, ஒரு கடவுள் தேவையில்லை. அப்போ நம்ம செஞ்சது வந்து அசாத்தியமான ஒரு காரியம் இல்லை, சாத்தியமான ஒரு செயல் தான் அப்படின்னு அவருக்கு மனசில் குறை இருந்திருக்கலாம். அதை எப்படி சரி செய்துக்கிறாங்கன்னா, அர்ஜுனன் ஒரு நாள் நடந்து வந்துட்டு இருக்கும்போது ஒரு ஆள் உட்காந்து ரொம்ப அழுதுட்டுருக்கார். என்னப்பா எதுக்கு அழற அப்படின்னு கேட்டபோது, என் குழந்தையெல்லாம் இறந்தே பிறக்கிறது, எனக்கு குழந்தை பாக்கியமே இல்லாமல் போயிட்டுது, எனக்கு ரொம்ப எங்களுக்கு எங்கள் 2 பேருக்கும் மனைவிக்கும் ரொம்பவே குழந்தை வேணும்னு ஆசை, ஆனால் எல்லா குழந்தையும் இறந்தே பிறக்கிறதால எங்களுக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறார். அப்போ அர்ஜுனன் சொல்கிறார், அடுத்த குழந்தை பிறக்கும்போது நான் உனக்கு காவல் இருந்து எப்படி யமன் வந்து அந்த உயிரை எடுத்துகிட்டு போகிறாருன்னு பார்க்குறேன் அப்படின்னு சொல்கிறார். இதை நான் செய்யலைன்னா நான் நெருப்புக்கு கொளுத்தி அதில் குதிச்சிடுறேன் அப்படின்னு சொல்லி ஒரு சபதம் எடுக்கிறார். இதை அடுத்த குழந்தையும் இறந்தே பிறக்குது. அப்போ அர்ஜுனன் வந்து தீ மூட்டி அதில் குதிக்கிறேன் அப்படின்னு ரெடி ஆகும்போது கிருஷ்ணர் அங்கேருந்து வந்து நான் தான் ஒரு சின்ன திருவிளையாடல் விளையாடினேன், எல்லாத்துலேயுமே நீ பவர்ஃபுல் கிடையாது, உன்னை விட மீறின சக்தி இருக்குங்கிறத நீ புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் நான் இந்த விளையாடல் விளையாடினேன், அதை தவிர நீ இன்னொன்று பார்க்க வேண்டியிருக்கு, என்னோட வான்னு சொல்லி அர்ஜுனனையும் அந்த ஆளையும் கூட்டிகிட்டு வைகுண்டத்துக்கு போகிறார். வைகுண்டத்தில் மடியில் குழந்தைகள், மகாலட்சுமி மடியில் அவ்வளவு குழந்தைகளும் விளையாடிட்டு இருக்கு. அப்போ இது என்ன அப்படின்னு அர்ஜுனன் கேட்கும்போது மகாலட்சுமி சொல்கிறா, 30 முக்கோடி தேவர்களும் 7 லோகங்களில் இருக்கிறவங்களும் வந்து என் கணவரை கடவுளாக பாவித்து இது பண்ணுறாங்க, வேண்டிக்கிறாங்க. அந்த கடவுள் ஒருத்தருக்கு வந்து தேரோட்டுறேன்னும் அவருக்கு கீதோபதேசம் பண்ணுறேன்னு சொல்லி விஸ்வரூப தரிசனம் கொடுக்குறதும் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அந்த அர்ஜுனன் யாருன்னு நான் பார்க்க வேண்டி இருந்தது, அதுக்காக தான் நான் இந்த விளையாடல் விளையாடினேன். அர்ஜுனா, இப்போ நான் உன்னை பார்த்ததில் ரொம்ப சந்தோஷம், இந்த குழந்தைகளெல்லாம் உயிரோடு நீ திரும்ப அழைத்து கொண்டு அந்த ஆள்கிட்ட கொடுக்கலான்னு சொல்லி அனுப்புகிறாங்க. ஸோ செய்ய முடியாத ஒரு காரியத்தை செய்து கிருஷ்ணாவதாரத்தில் அவர் வந்து அந்த குறையையும் நிவர்த்தி பண்ணிக்கிறார். இப்படி 13 இமேஜினேட்டரி ஸ்டோரிஸில் ராமருக்கு இருந்த மனக்குறைகளை கிருஷ்ணர் அதை நிவர்த்தி செய்து அதனால் ஆண்டாள் வந்து குறையே இல்லாத கோவிந்தா அப்படின்னு பாடியிருக்காங்க அப்படிங்கிறது தான் இந்த வாட்டியோட தீம். இதை வந்து பொம்மைகளாக செய்யணும், எல்லா கொலுவும் பொம்மைகள் வச்சு தான் பண்ணுவாங்க யூஸ்வலாக, பொம்மைகளாக செய்யணும் அப்படின்னு தான் முதல்ல நானுமே நினச்சேன். அப்போ பொம்மைகள் செய்யறதுக்கு கிட்டத்தட்ட இந்த கேரக்டர்ஸ் எல்லாம் பண்ணுறதுக்கு ஒரு 78 பொம்மைகள் தேவைப்பட்டது. அந்த 78 பொம்மைகள் செய்யறதுக்கு நாங்கள் கேட்டபோது புது விதமான பொம்மைகளாக இருக்கிறதால மோல்டுலேருந்து புதுசாக செய்யணும் அப்படிங்கிறதால அவங்க வந்து கிட்டத்தட்ட 2.5 லட்சம் ரூபா வரைக்கும் ஆகும் அப்படின்னு சொன்னாங்க. அதோடு அந்த 78 பொம்மைகளை நான் வந்து இங்கே வச்சு எப்படி அதை வந்து காமிக்க முடியுங்கிறது இடம் பற்றாக்குறையாக இருக்குமோ அப்படிங்கிற எண்ணமெல்லாம் இருக்கிறதால வேறு எப்படி இதை செய்யலாம், இன்னும் கொஞ்சம் விஷுவலாக எஃபெக்டிவாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி யோசித்த போது இப்போ எல்லாமே ஏஐயாக மாறின்னு இருக்கு. இந்த காலத்தில் ஏஐ வச்சு ஏதாவது ஒரு டிராயிங் பண்ணலாமா அப்படின்னு ஒரு எண்ணம் தோணியதால் என்னோட நண்பர், பால்யகால நண்பர் வந்து செல்வகுமார்னு, அவர் வந்து இந்த ஏஐயில் ரொம்ப எக்ஸ்பர்ட். அதனால் அவர்கிட்ட நான் இதை கலந்து பேசினேன். அவர் வந்து ரொம்பவே ஆசையாக இந்த கதையை கேட்ட உடனே நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி முன் வந்து ஹெல்ப் பண்ணினார். அவர் வரைஞ்சி கொடுத்த இந்த ஏஐ ட்ராயிங்ஸை தான் நான் வந்து கட் அவுட் மாதிரி பண்ணி அதை வந்து இங்கே வச்சு உங்களுக்கெல்லாம் கொலுவாக காமிச்சிருக்கேன். சிறப்பாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன், நீங்கள்லாம் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த ஏஐ பற்றின இந்த டெக்னிக்கல் டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்து சொல்கிறதுக்கு என் நண்பர் செல்வகுமார் வந்திருக்கார். அவர்கிட்ட இருந்து கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.
இப்போ வந்து இவ்வளோ நேரமாக நம்ம ஏஐ கொலு வந்து பார்த்தோம், ரொம்ப பிரம்மாண்டமாக சூப்பராக இருந்துச்சு. அதுக்கு காரணமான ஒருத்தவங்க கிட்ட தான் இப்போ நம்ம பேச போகிறோம். வணக்கம் சார், எப்படி இருக்கிறீங்க? வணக்கம் பவானி, ஐ எம் டூயிங் கிரேட். சொல்லுமா சார், ஏஐ கொலு இந்த ஐடியா எப்படி வந்துச்சு உங்களுக்கு? இந்த ஐடியா வந்து எனக்கு வரல. இந்த ஐடியா வந்தது இவ்வளோ நேரம் உங்களை எக்ஸ்பிளைன் பண்ணாங்களே என்னுடைய ஃப்ரெண்ட் வித்யா, அவங்களுக்கான ஐடியா. ஸோ இப்போது இந்த ஏஐன்றது வந்து ரொம்ப வருஷமாக இருக்குது. நம்ம புது டெக்னாலஜி நினைக்கிறோம். ஆக்சுவலாக வந்து 1950 அது இருக்குது. ஓகே, ஆனால் இன்றைக்கி வந்து அது நம்ம கையில் ஒரு மொபைல் ஃபோன் மாதிரி, மொபைல் ஃபோனுக்குள்ளே ஒரு சின்ன ஆப்பாக நம்ம எல்லாருமே பயன்படுத்தக்கூடிய அளவில் இலவசமாக இருக்கிறதால நம்ம எல்லாமே வந்து அதை பயன்படுத்திகிட்டு இருக்கோம். ஸோ அதை வச்சு பாட்டு பாடலாம், அப்புறம் நீங்கள் வந்து ஒரு வீடியோ உருவாக்கலாம், இது போல் படங்களையும் உருவாக்கலாம். ஸோ என்னோடய ஃப்ரெண்டு வித்யா வந்து அவங்க இந்த கான்செப்டோடு வந்தப்போ என்ன சொன்னாங்க அப்படின்னா, எனக்கு நிறைய பொம்மைகள் செய்ய வேண்டியிருக்கு. அதுக்கு 2 விஷயம். ஒன்று வந்து நிறைய பணம் செலவாகும், 2வது வந்து நிறைய நேரமும் ஆகும், 3வது நேரமும் பணமும் செலவு செய்தால் கூட ஒரு படத்தில் இருக்கக்கூடிய டெப்த் வந்து அதில் கிடைக்குமான்னு சந்தேகமாக இருக்குது. அதனால் இது வந்து ஏஐ படங்களாக செய்து கொடுக்க முடியுமா அப்படின்னு என்கிட்ட கேட்டாங்க. அப்படி தான் அந்த ஏஐ குழுக்குள்ளே எனக்கும் ஒரு பார்ட் வந்திருக்கு. அப்படி மேம் கேட்கும் போது என்னடா இதெல்லாம் சாத்தியமா பண்ணலாமா அப்படின்னு இருந்துச்சா, இல்லை அந்த ப்ராசஸ் எப்படி இருந்துச்சு, எவ்வளோ டைம் வந்து நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணீங்க அதுக்காக? இதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதை கேட்டோன்னே எனக்கு வந்து ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருந்தது. ஏன்னா ஏஐயில் வந்து படம் வரையுதுன்றது நான் வந்து சில வருடங்களாக பண்ணிகிட்ருக்கேன். ஆனால் அந்த படங்கள் வந்து இப்போ நீ இதை பார்க்குற, அதை பார்த்தோன்னு பிடிச்சிருக்குல்ல, அது பிடிக்குது அப்படின்னா அதுக்கு பின்னாடி வந்து ஒரு கதை, ஒரு எமோஷன் வந்து ஒரு வேணும். ஸோ இப்போ அவங்க வந்து குறையொன்றும் இல்லாத கோவிந்தா அப்படின்னு இந்த கான்செப்ட் அவங்க எடுத்துகிட்டு வந்தப்போ அதுலேருந்து எமோஷன்ஸ் வந்து எனக்கு பிடிச்சிது. அதனால் வித்யா சொன்ன உடனே இம்மீடியட்லி அக்செப்டட், இது வந்து நம்ம செய்யலாம் அப்படின்னு நான் ஒத்துக்கிட்டேன். ஆனால் ஒத்துக்கிட்டதுக்கு அப்புறம் தான் அது எவ்வளோ பெரிய சேலஞ்ச் அப்படின்னு எனக்கு வந்து தெரிஞ்சுது. ஏன்னா இந்த ஏஐன்றது என்ன அப்படின்னா, அது அடிப்படையில் நம்மக்கிட்ட இருக்கிற எல்லா விஷயங்களையும் தெரிஞ்சுக்கிட்டு அதுலேருந்து தான் நமக்கு ஜென்ரேட் பண்ணி கொடுக்குது. அது வந்து கதை எழுதுவதாக இருந்தாலும், கட்டுரை எழுதுவதாக இருந்தாலும், படம் வரைவதாக இருந்தாலும், வீடியோ ஆடியோ எதை உருவாக்குவதாக இருந்தாலும் நம்ம ஏற்கனவே எல்லாம் செய்து வச்சுருக்கோம். அதுலேருந்து தான் அதை வந்து அதை ஜெனரேட் பண்ணுது. ஸோ அப்படி அது வந்து ஜெனரேட் பண்ணுது அப்படின்னும் போது ராமாயணம் இருக்குது, மகாபாரதம் இருக்குது, ராமர் இருக்கார், கிருஷ்ணர் இருக்கார், உபகதைகள் எல்லாமே இருக்குது. ஆனால் இந்த ஒரு எமோஷன் இப்போ அவங்க சொல்கிறாங்களே, ராமருக்கு வந்து ஒரு குறை இருந்தது, கிருஷ்ணர் வந்து அந்த குறைகளை பல மடங்கு தீர்த்து கொண்டார் அப்படின்னு சொல்கிற அந்த ஆங்கிளில் அந்த எமோஷன்ஸ் வந்து எனக்கு வந்து அந்த ஏஐ கிட்ட சொல்லும்போது அதுக்கு புரியலை. அதுக்கு புரியாது. முதல்ல வந்து என்னுடைய மொழி புரியல, நான் வந்து இங்கிலீஷில் தான் அது கூட வந்து உரையாடுறேன், அது வந்து அதுக்கு புரியல. அடுத்தது என்னோடய மொழியை ஒரு மாதிரி உள்வாங்கிக்கிச்சு, ஆனால் நான் சொன்ன அந்த கதைகள் வந்து புரியல. அப்புறம் அந்த கதைகளும் மொழியும் அதுக்கு புரிய வச்சதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அது வந்து படம் வரைய ஆரம்பித்து ஒரு வழியாக அந்த ஏஐ குழுப்பு உருவாகி நீங்களாம் வந்து இதை ரசிச்சுட்டு இருக்கீங்க. பெரும் போராட்டத்துக்கு அப்புறம் நீங்கள் வந்து அதை முடிச்சிட்டீங்க. மக்கள் மத்தியில் ஏஐ குழு வந்து எவ்வளோ வரவேற்பு பெறும்னு நினைக்கிறீங்க? உண்மையிலே இப்போ அவங்க நான் வித்யா வந்து தினசரி அவங்களுடைய விசிட்டர்ஸ் இங்கே வந்து சொன்னதை வச்சு எனக்கு பார்க்கும்போது எல்லாருக்குமே வந்து இதை பிடிச்சிருக்கு. ஏன்னா பல ஆயிரக்கணக்கான வருடங்களுக்கு முன்னாடி இருந்த ஒரு கதை அது இன்றைக்கி இருக்கிற ஒரு தொழில்நுட்பத்து கூட வந்து கைகோர்க்குது. ஏஐ தொழில்நுட்பத்தில் கைகோர்க்குது ரொம்ப எக்ஸைட்டிங்கான ஒரு விஷயம். ஸோ அப்படி ஒரு விஷயம் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்க வரும்போது எல்லாருமே ரொம்ப எக்ஸைட்டடாக வராங்க அப்படின்னு வராங்க. வந்த உடனே இவங்க சொல்கிற அந்த கதைகளோடு அதை பொருத்தி பார்க்கும்போது இந்த ஏஐ வந்து அவங்க எல்லாருமே திருப்திப்படுத்திருக்கு அப்படின்னு தான் சொல்லலாம். ஓகே சார். சார், இப்போ நம்ம ஏஐயில் வந்து கொலு பண்ணுறோம்ல, ஃப்யூச்சரில் எல்லாமே ஏஐ தான், ஃப்யூச்சரில் எல்லாமே ஏஐ அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதில் நம்ம ஒரு கொலு பண்ணியிருக்கோம், இது ஓகேவா? நம்ம பெரிய பெரிய விஷயங்கள் பண்ணியிருக்கோமே, அதில் நம்ம நவராத்திரிக்காக கொலு பண்ணுறோமே, இது எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? அதாவது இப்போ கம்ப்யூட்டர்ஸ் வந்தப்பையும் ஃப்யூச்சர் எல்லாமே கம்ப்யூட்டர் தானே, இனிமேல் நமக்கு எல்லாருக்கும் வேலை போயிடுமா அப்படின்னு எல்லாருமே சொன்னாங்க. வேலை போச்சு தான். ஆனால் என்ன பண்ணோம், நம்ம வந்து சாதாரண ஒரு ஆர்டிஸ்ட்டாக இருந்தவங்க ஒரு ஃபோட்டோஷாப் ஆர்டிஸ்ட்டாக திரும்பி வந்தோம். ஓகே, இதே படங்கள் வந்து நம்ம இதுக்கு முன்னாடி ஃபோட்டோஷாப்பை வைத்து நம்ம வந்து கிரியேட் பண்ணிட்டு தான் இருந்தோம். இப்போ ஃபோட்டோஷாப்பை தாண்டி இன்னொரு விஷயமா ஏஐ வழியாக நம்ம வந்து இந்த படங்கள் உருவாக்குறோம். ஸோ அப்போ என்னோடய ரோல் வந்து நான் முன்ன வெறும் ஓவியராக இருந்தேன், அதுக்கப்புறம் ஒரு கிராஃபிக் ஆர்டிஸ்ட்டாக மாறினேன், இப்போ ஒரு ஏஐ ஆர்ட் ஜெனரேட்டராக மாறுறேன். என்னுடைய ரோல் தான் மாறுது, என்னோடய வேலை போகலை. அதனால் ஏஐ வரும்போது பழைய வேலைகள் போய் அது புதிய வேலையாக உருமாறி வரும். அதனால் வேலை போயிடுமானா போயிடும், ஆனால் வேறொரு வேலையாக திரும்பி வந்து நம்ம எல்லாருக்குமே வந்தது வேலையை கொடுக்குன்றதான் உண்மை. ஸோ அப்போ நம்ம இந்த ஏஐ தொழில்நுட்பத்தை கற்றுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் நம்ம வேலை இழப்பை தவிர்க்கலாம். இந்த ஏஐ தொழில்நுட்பத்தோடு சேர்ந்து அடுத்த ஜெனரேஷனும் நம்ம வந்து பயணிக்கலான்றதான் உண்மை. ஓகே சார், நான் அடுத்த கேள்விக்கு முதல்ல நீங்கள் ஆன்சர் பண்ணிட்டீங்க. சரி, ஓகே. இப்போ
இப்போ இப்படி கேட்கலாமா? இப்போ வந்து சிலர் கற்றுக்கணும்னு ஆசை இருக்கிறவங்க கற்றுக்குறாங்க. இப்போ கற்றுக்கிறதுக்கு ஒரு முயற்சியும் இல்லாமல் என்னால் பண்ண முடியல, வேறு வழி இல்லை அப்படின்னு இருக்கவங்க அவங்க என்ன பண்ணுவாங்க? ஆக்சுவலாக இப்போ வந்து ஏஐன்றது வந்து இல்லை அது கேட்கலாமான்னு கேளு. போட்டுமா? ஓகே சார், இப்போ வந்து நம்ம டெக்னாலஜி இம்ப்ரூவ்மெண்ட் ஆக நம்மளே அப்டேட் பண்ணிக்கிட்டால் மட்டும்தான் சர்வே ஆக முடியும்னு சொல்கிறீங்க. ஆனால் எல்லாராலையுமே இப்போ ஏஐ கற்றுக்க முடியாது இல்லையா? அப்போ அவங்க என்ன சார் பண்ணுவாங்க? இப்போ ஏஐ வந்து ஆக்சுவலாக எல்லாரும் கற்றுக்கல. இப்போ வந்து ஐம் செல்ஃப் லேர்னர். இப்போ நானே வந்து அதை கற்றுக்க ஆரம்பிச்சிட்டேன். என்னுடைய தொழிலுக்கு ஏற்ற மாதிரி ஏஐயில் என்ன இருக்குது அப்படின்னு தேடி வந்து நான் கற்றுக்க ஆரம்பிச்சிட்டேன். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அது வந்து நம்மளுடைய பாடத்திட்டங்களே வர ஆரம்பிச்சிடுச்சு. நீங்கள் நினைக்கிற மாதிரி வந்து அது வந்து எந்த சிலபஸும் இல்லாமல் யாரும் கற்றுக்க முடியாத விஷயமா இல்லை ஆக்சுவலாக. ஓகே, அது வந்து இப்போ ஸ்கூல்ஸ்லேயே கொண்டு வந்துட்டாங்க. தமிழ்நாட்டிலே ஸ்கூல்ஸ்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் ஏஐ பற்றி படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இன்னும் சில வருடங்களில் எல்லாருமே ஏஐ பற்றியும் அதனுடைய பயன்பாடுகள் பற்றியும் அது எப்படி பயன்படுத்துறது பற்றியும் வந்து கற்றுப்பாங்க. அதனால் ஏஐ வந்து இட் இஸ் நாட் நோ மோர் ஃப்யூச்சர். அது வந்து ஃப்யூச்சர் கிடையாது, இட் இஸ் அ ப்ரெசென்ட் ஆல்ரெடி. அதனால் அது வந்து பாடமாக இருக்குது. நீங்கள் கேள்வி கேட்டு முடிச்ச இன்னும் ஒரு வருஷத்துக்குள்ளே நீங்களே ஒரு ஏஐ எக்ஸ்பர்ட்டாக திரும்ப வருவீங்க. அதான் உண்மை. தேங்க்யூ சார். சார், இப்போ எனக்கு என்ன பர்சனலாக ஒரு கேள்வி சார். இப்போ எல்லாமே ஏஐ மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னா அவங்களுக்கு தனியாக நம்மளுக்கு ஒரு சின்ன சின்ன எமோஷ்னல் இருக்கும் இல்லையா? அது எல்லாமே இல்லாமல் போயிருமா அப்படின்னு ஒரு கேள்வி வந்து இருக்குது. அதுக்கு பதில் என்னவா இருக்கும் நீங்கள் சொல்லுங்கள். அதாவது ஏஐ வந்து மனித குலத்தை ஓவர்டேக் பண்ணிடுமா அப்படின்னு வந்து நம்ம வந்து கேட்குறோம். அதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது. ஏன்னா இன்றைக்கி இருக்கிற ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்து நம்ம சொல்கிறத கேட்டு இயங்கிக்கிட்டு இருக்கு. அடுத்து ஏஎஸ்ஐன்னு ஒன்று வருது, ஆர்டிஃபிஷியல் ஃபோன் வந்ததுக்கப்புறம் எல்லாமே வீடியோ கேம்ஸ் ஃபோன்ஸ் அப்படியே போயிட்டாங்க. யாருமே முகம் கொடுத்து கூட யார்கிட்டையும் பேசுறது கிடையாது. இப்போ இந்த ஏஐலாம் வந்துட்டா என்ன சார் நடக்கும் இந்த நாட்டில்? உண்மைதான். இப்போ வந்து ஃபோன் வந்ததுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னா நம்ம வந்து நம்மளுடைய மெமரி போயிடுச்சு. ஃபோன் நம்பர்ஸ் வந்து நம்ம மறந்துட்டோம். நம்ம வந்து ஃபோன் எடுத்து டைரக்டரில் பேரை பார்த்து தான் வந்து நம்ம டயல் பண்ணுறோம், நம்பர் பார்க்கறதில்ல. ஓகே, அப்புறம் வந்து இப்போ நம்மளோட விரல்கள் பயன்பாடே வந்து எதிர்காலத்தில் குறைஞ்சிடும்னு நினைக்கிறேன். நான் வந்து 5 விரல்கள் இப்படி இருக்குது, எதிர்காலத்தில் நான் இப்படி ஆகிடும்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம வந்து ஸ்வைப் பண்ணிக்கிட்டே இருக்கும். 5 விரலையும் தனித்தனியாக பயன்படுத்துறதுல குறைஞ்சி போச்சு அது. ஸோ அப்போது எதிர்காலத்தில் ஏஐ தொடர்ந்து நம்ம பயன்படுத்தும் போது நம்மளுடைய நுண்ணிய உணர்வுகளை வந்து நம்ம லூஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால் நம்ம வந்து என்ன பண்ணோம்னா ஏஐ என்பது வந்து எப்பவுமே நம்மளுடைய வேலைக்காரனாக தான் வச்சுக்கணும். நம்ம சொல்கிறத கேட்டு இயங்குகிற ஒரு நல்ல அடிமையாக நல்ல வேலைக்காரனாக நம்ம வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அது இந்த மாதிரி அழகிய குழுவை உருவாக்கி தரக்கூடிய ஒரு அழகிய வேலைக்காரனாக நம்ம கூட இருக்கோம். நம்மளை கொண்டு போய் அது குழுவில் வைக்கிற மாதிரி அதுக்கு பவர் கொடுத்துடக்கூடாது. ஓகே, நான் தான் குழு வைக்கிறேன், நீங்களாம் குழுவில் பொம்மை அப்படின்னு நம்மளை மாற்றுற அளவுக்கு அதை வந்து அனுமதி கொடுத்துடக்கூடாது. ஸோ அந்த வகையில் ஏஐ வந்து ஃப்யூச்சரில் நம்ம எப்படி வச்சுக்கணும் அப்படின்னு சொன்னால் ஏஐ நமக்கு அடங்கி நம்ம சொல் பேச்சு கேட்டுக்கு இயங்குகிற ஒரு வேலைக்காரனாக வச்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் எதிர்காலத்தில் மனிதன் ஏஐயை சிறப்பாக பயன்படுத்தும். நம்ம சொல் பேச்சு கேட்டு ஏஐ நடக்கணும், ஏஐ சொல் பேச்சு கேட்டு நம்ம நடக்கக்கூடாது. அப்படின்னா நம்மளுக்கு லைஃப் ஸ்மூத்தாக போகும். உண்மை. ஓகே சார், உங்கள் கருத்தை எங்ககிட்ட பகிர்ந்ததுக்காக நன்றி. வித்யா வைத்த இந்த குழுவை பார்த்து என்னுடைய ஏஐ திறமையை இந்த வெளி உலகத்துக்கு காமிச்சிருக்கீங்க. அதுக்காக உங்களுக்கும் புதுயுகம் நேயர்களுக்கும் நன்றி, வணக்கம். நன்றி. ஏஐயில் கொலு அப்படின்னு சொல்லும் போது எனக்கு பயங்கர ஆர்வமாயிடுச்சு. எப்படி வச்சுருப்பாங்க, என்ன மாதிரி இருக்கும் அப்படின்னு. ஆனால் இங்கே வந்து பார்த்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே மன நிறைவாக இருக்குது. இதே மாதிரி தான் உங்களுக்கு இருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது நான் உங்கள் பவானி.